வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீப்பா. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீட்லேயே செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பானிபூரி பொரிக்காது, உருளைக்கிழங்கு, புதினா, புளி, பச்சை மிளகாய், உப்பு, லெமன், சீரகம், மிளகு, வெங்காயம் பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு பானிபூரி பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சவுடனே இது மாதிரி பானிபூரியை போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப காய வேணால், லைட்டாக காஞ்சா போதும். இதை பாருங்கள், பானிபூரி போட்டவுடனே அது ஒரு சைடு பொரிஞ்சவுடனே திருப்பிக்கும் அதுவே. இப்போ ரெண்டு சைடு அதை அப்படியே கலரி விட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் வெந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் இப்போ வெந்துச்சு, எடுத்துடலாம். இதை பாருங்கள், இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி பானிபூரி பொரிக்கிறது. இதை மாதிரி முதல்ல பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் இதை மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி. நல்லா இதை மாதிரி கழுவிட்டு வெள்ளையாக எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்துட்டு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அது இப்போ 2 விசில் அடித்த உடனே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வெந்துடும் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை தோல் உரித்து இதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொடிசாக அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை நல்லா தூளாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா நுணுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலருங்க. சிம்மிலே வச்சு இதை மாதிரி கலருங்க. உருளைக்கிழங்கு வேகமெல்லாம் வைக்காதீங்க, இதை மாதிரி கலருங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செய்யும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சலாம். இதையும் பார்த்திங்களா, இப்போ சாப்பிட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யணும். இதேமாரி செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வீட்டில் செஞ்சால் இதை மாதிரி தான் செய்யணும். பசங்களும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இதே மாதிரி செய்யுங்க நீங்களும். இப்போ புதினா ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? புதினா அதை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ஒரு ஜார் எடுத்து புதினா, புளி, பச்சை மிளகாய், உப்பு, மிளகு, சீரகம் சேர்த்துட்டு இதை மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடணும். முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா அரைச்சிட்டு வெடிக்கட்டிக்கோங்க. வெடிக்கட்டிட்டு இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது மாதிரி லெமன் பிழிஞ்சிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானிபூரி, உருளைக்கிழங்கு, புதினா தண்ணி, வெங்காயம். இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். பானிபூரி இதை மாதிரி ஓட்டை போட்டுங்க. போட்டுவிட்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம், இப்போ நம்ம ரசம் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீப்பா.